Celebration of Being Alive by Christian Barnard அப்படிங்கிற ப்ரோஸ் யூனிட் 3ல இருக்கு 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் நியூ தமிழ்நாடு புக்ஸில். இந்த லெசனில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாற்றணும், அதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க போகிறோம். அண்ட் அதை தொடர்ந்து ஒரு டாஸ்க்கை பார்க்க போகிறோம். நான் மகாலட்சுமி. Active and passive, we have already learned the use of active passive words in our earlier classes. இது 12th standard class. So இதுக்கு முன்னாடி நம்ம 10th 6 7 8 9 10 இந்த முன்னாடி கிளாஸஸ்லலாம் நம்ம ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்லாம் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து ஒரு பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத மட்டும் ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸில் வைல்டு பென்கியூன்ஸ் அட்டாக்டு மை சிஸ்டர். இங்கே ஆக்ஷன் என்னது, அட்டாக் பண்ணுறது. சப்ஜெக்ட் என்னது, சிஸ்டர் தான் சப்ஜெக்ட். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸாக மாறும்போது பாருங்கள், மை சிஸ்டர் வாஸ் அட்டாக்டு. இங்கே சப்ஜெக்ட் வந்து இங்கே நமக்கு மை சிஸ்டர் அப்படின்னு வந்துருச்சு. வாஸ் அட்டாக்டு வந்து ஆக்ஷன். பை வைல்ட் பென்கியூஸ் ஆக்ஷன் வாய்ஸில் சப்ஜெக்டாக இருந்தது, இங்கே நமக்கு ஆப்ஜெக்டாக மாறிடும். ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக இருந்தது நமக்கு பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக மாறி போயிடும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆக்டிவ் வேர்ப் இஸ் மேட் தி சப்ஜெக்ட் ஆஃப் தி பாசிவ் வேர்ப். ஆக்டிவ் வாய்ஸில் எது ஆப்ஜெக்டாக இருந்ததோ, ஒரு சென்டென்ஸை நம்ம எஸ்விசி பேட்டர்ன் எஸ்விஓ பேட்டர்ன் அப்படிலாம் பிரிப்போம். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிப்போம். இப்போ இந்த மேலே இருக்க எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா, வைல்டு பென்குயின்ஸ் அட்டாக்ட் மை சிஸ்டர் என்பது வைல்டு பென்குயின்ஸ் வந்து சப்ஜெக்ட், அட்டாக்ட் வந்து வேர்பு, மை சிஸ்டர்ன்றது இங்கே ஆப்ஜெக்ட். அப்போது இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடியது பாசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றும் போது சப்ஜெக்டாக மாறி போயிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் த சப்ஜெக்ட் ஆஃப் தி ஆக்டிவ் வேர்ப் இஸ் மேட் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் சம் ப்ரிப்போசிஷன்ஸ் ஜெனரலி பை. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே சப்ஜெக்டாக இருக்கிறது, ஆக்டிவ் வேர்பில் சப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவில் போகும்போது ஆப்ஜெக்டாக மாறிடும். அப்படி நம்ம மாற்றும் போது ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். ப்ரிப்போசிஷன்ன்றது ஏற்கனவே நம்ம கிராமர் பார்ட்டில் பார்த்துருக்கோம். ஒரு நவுன், ஒரு வேர்ப், ஒரு நவுனோட பொசிஷன் சொல்லும். அதுதான் ப்ரிப்போசிஷன் சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸில் பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவ் வாய்ஸுக்கு போகும்போது ஆப்ஜெக்டாக மாறி போயிடும். செகண்ட் ரூல் வந்து பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். Then third rule, the verb of the active voice must have the past participle form of the finite verb. இங்க finite verb, infinite verb அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். finite verbs அப்படின்றது பார்த்தீங்கன்னா tense என்னன்றதை காட்டும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the verb of the active voice must have the past participle form of the finite verb. ஸோ டென்ஸை காட்டக்கூடியது, ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸான்னு காட்டக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாம் வந்து என்ன ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். இப்போது ரைட், ரோட், ரிட்டன் அப்படின்போது ரைட் வந்து பாஸ்ட் டென்ஸு, ரோட் வந்து ரைட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ரோட் வந்து பாஸ்ட் டென்ஸ், ரிட்டன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நமக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த வேர்ப் என்ன ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாறும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். த டென்ஸ் ஆஃப் தி வேர்ப் டஸ் நாட் சேஞ்ச். இங்கே நமக்கு வேர்புடைய டென்ஸ் மாறுமான்னு பார்த்தா மாறாது. ஒன்லி டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் கேன் பி சேஞ்ச் இன்டு பாசிவ். இங்கே டிரான்சிட்டிவ் வேர்ப், இங்கே நமக்கு முன்னாடி என்ன பார்த்தா ஃபைனைட் வேர்புன்னு பார்த்தோம். ஃபைனைட் வேர்புன்றது டென்ஸை காட்டுச்சுன்னா அது ஃபைனைட் வேர்பு. இங்கே நமக்கு அடுத்த ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னால் என்னென்னா ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் வருது, வேர்புக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் வருதுன்னா அதுதான் நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே நம்ம ஆப்ஜெக்டை தான் எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸில் எங்கே நமக்கு ஆப்ஜெக்டாக வருதோ அதுதான் நம்ம பாசிவ் வாய்ஸில் கொண்டு போய் சப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். அப்போ ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சென்டென்சஸை தான் வந்து நம்ம என்னவா மாற்ற முடியும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ண முடியும். The next rule, when the verbs expressing command, order, advice or request are changed into passive verb. இப்போது சென்டென்சஸில் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி, கமாண்டிங் பண்ணுற மாதிரி, ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி, ப்ளீஸ் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்துச்சுன்னா அதையும் நம்மளால் பாசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். கமாண்ட், ரெக்வெஸ்ட், ஆர்டர், அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் இது எல்லாத்தையுமே மொத்தமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸையும் கூட நம்மளால் பாசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். லெட்டர்ஸ் பிளேஸ்ட் அட் தி பிகினிங் ஆஃப் தி சப்ஜெக்ட். ஒருவேளை இந்த மாதிரி கமாண்ட், ஆர்டர், அட்வைஸ், ரெக்வெஸ்ட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லெட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு
அதுதான் நம்ம சப்ஜெக்டாக போட்டு யூஸ் பண்ணிக்குவோம். ஆல்சோ பிளேஸ் பாசிவ் இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டு ஆஃப்டர் பி. ஸோ அதோடு சேர்த்து அந்த லெட்டுக்கு பக்கத்தில் என்ன போட்டுப்போம் அப்படின்னா பாசிவ் இன்ஃபினிட்டிவாக போட்டுவோம். இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது வேர்ப் என்ன டென்ஸ்ன்னு சொல்லாமல் வரக்கூடியது தான் இன்ஃபினிட்டிவ் வேர்ப்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ பாசிவ் இன்ஃபினிட்டிவ் போட்டுப்போம். பக்கத்தில் டூ அப்படின்றத நம்ம போட மாட்டோம். பி பக்கத்தில் டூ போட மாட்டோம். அந்த ஸ்ட்ரக்சரில் வர்றது தான் வந்து நம்ம இந்த கமாண்ட் ரெக்வஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்சஸை நம்ம பாசிவாக மாற்றும் போது அப்போ என்ன ஃபார்மில் நமக்கு அந்த சென்டென்ஸ் அமையும் அப்படின்னா லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் இன் தி தேர்ட் ஃபார்ம். வேர்ப் இன் தி தேர்ட் ஃபார்ம் அப்படின்றது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபல். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் ரைட் ரோட் ரிட்டன் சொன்னேன். ரிட்டன் அப்படின்றது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபல். அதுதான் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னு சொல்கிறோம். அப்போது நம்ம ஒரு கமாண்ட் ரெக்வஸ்ட் ஆர்டர் அட்வைஸ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸை சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லெட்டு போட்டுக்கலாம். லெட்டு பக்கத்தில் அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எழுதிக்கலாம். அது பக்கத்தில் பியை போட்டுக்கிறோம். பி பக்கத்தில் வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் என்னமோ அதை எடுத்து போட்டுக்கிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸை மாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் லெட் அண்ட் பி ப்ளஸ் வேர்ப் இன் தேர்ட் ஃபார்ம். இப்போ சப்ஜெக்ட் எங்கே வந்திருக்கு? லெட்டுக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது. அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. While changing present infinitive into passive voice, put to plus be plus verb in third form. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கமாண்ட் ரெக்வஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் எல்லாம் பண்ணும்போது டூ போட மாட்டோம் அப்படின்னு படித்தோம். அதுவே நம்ம வந்து ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிவ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பியை போட்டுக்குவோம். பிக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் எல்லாத்துக்குமே நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆக்டிவ் டு பாசிவ்னு வந்துட்டாவே அது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. a letter has to be posted by me. இங்கே to be அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கமாண்ட் ரெக்வஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பி மட்டும்தான் இருந்தது. டூன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலை. அடுத்து some vague and indefinite subjects like everyone, they, people, someone, somebody, everybody, anybody, etc. are dropped when the sentence is changed into passive voice. ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து நம்ம ஒரு பாசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ணும்போது இன்டெஃபினைட் சப்ஜெக்ட் அதாவது யார் என்னன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், தேனா அவங்க, பீப்புள்னா மக்கள், சம்வன்னா யாரோ ஒருத்தர், சம்படினா யாரோ, எவ்ரிபடினா எல்லாரும், எனிபடினா யாரை வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஃபினட்டாக சொல்ல முடியாத சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்டு யாரையும் சொல்லாமல் பொதுபடியாக சொல்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தைகளை நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றும் போது இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரைஸஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ப்ரைஸஸ் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது யாருக்கு என்னன்றதெல்லாம் நமக்கு இங்கே குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ அதை ட்ராப் பண்ணிடலாம். அந்த சப்ஜெக்டை ட்ராப் பண்ணிடலாம். த யூஸ் ஆஃப் பை இஸ் கன்சிடர்ட் superfluous when the special interest of the speaker is not in active subject but in the predicate. சூப்பர்ஃப்ளூயஸ் அப்படின்னா தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ பைன்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்போ அப்படின்னா ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்பீக்கர் இஸ் நாட் இன் தி ஆக்டிவ் சப்ஜெக்ட். ஆக்டிவாக இருக்க ஆக்டிவ்ல இருந்து பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்டில் அந்த ஸ்பீக்கருடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டாத இடங்களில் நம்ம பை அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெடிகேட்டில் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்டில் இல்லாமல் ப்ரெடிகேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீப்புள் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஃப்ரெஞ்சு வந்து வேர்ல்டில் இருக்கிற பல இடங்களில் ஃப்ரெஞ்சு வந்து மக்கள் பேசுகிறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தேவைப்படலை. they say can be changed into it is said. they say அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்டிவ் வாய்ஸில் they say அப்படின்ற வேர்டு வருது அப்படின்னா அதை பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது it is said அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ சென்டென்சஸ் வித் ஃபாலோயிங் 4 tenses of verbs cannot be transformed into passive. இப்போ நம்ம சில விஷயங்கள் படித்தோம். ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் வந்து நம்ம பாசிவாக சேஞ்ச் பண்ணலாம். கமாண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். இப்படியெல்லாம் பார்த்தோமா. அந்த மாதிரி இந்த 4 டென்ஸில் வரக்கூடிய சென்டென்சஸை நம்மளால் பாசிவ் வாய்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. கெனாட் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ என்னெல்லாம் டென்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 3 ஃபார்முமே சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. 3 ஃபார்மோட பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அது இல்லாமல் ஃபியூச்சர் கண்டினியூஸையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆக்டிவ் டு பாசிவ். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்ட்ரக்சர் வந்து ஹேஸ் பீன் பிளேயிங். ஹேஸ்ன்றது ப்ரெசண்ட்டை காட்டுது,
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றதால பீன் பர்ஃபெக்டும் கண்டினியூஸும் இருக்கிறதுனால பீன் போட்டிருக்கோம். கண்டினியூஸ்ன்றதால பிளேயிங், பிளே பக்கத்தில் ஐஎன்ஜி வந்திருக்கு. வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஹேஸ் பீன் பிளேயிங் அப்படிங்கிற அந்த 3 வார்த்தையை வச்சு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம பாசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மை ஃபேமிலி ஹேட் பீன் ரன்னிங் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஃபார் இயர்ஸ். எங்கள் ஃபேமிலி நிறைய வருஷமாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஹேட் பீன் ரன்னிங் அப்படிங்கிற வேர்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாஸ்ட் டென்ஸ் ஹேட்ன்றது நமக்கு பாஸ்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே ஹேஸோ ஹேடோ ஹேவோ வந்துடணும். அப்போ இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்றதுனால ஹேட் போட்டுக்கிறோம். கண்டினியூஸ்ன்றதுனால வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டிருக்கோம். ரன்ன்றது நமக்கு வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டிருக்கோம். ஏன்னா கண்டினியூஸ். இது பாஸ்ட் இது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றதுனால ஹேடுக்கும் ரன்னிங்க்கும் நடுவில் பீன் போட்டிருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹேட் பீன் ரன்னிங். அதை வச்சு நம்ம இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் அப்படின்னாவே வில்லோ ஷெல்லோ வந்துடணும். கண்டினியூஸ்னாவே வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி வந்துடணும். ஸோ கிவிங்னும் போது கிவ்ன்றது ஒரு வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ்ன்றதுனால நடுவில் பி வேர்ப் நம்ம பி போட்டுக்கிறோம். ஸோ வில் பி கிவிங் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூ அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர்னாவே வில் வந்துடணும். பர்ஃபெக்ட்னாவே ஹேவோ ஹேஸோ ஹேடோ வரணும் கண்டிப்பாக. இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ன்றதுனால நம்ம ஹேவ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ்ன்னும் போது வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி வரணும். ஸோ டிஸ்கஸிங், இங்கே டிஸ்கஸ்ன்றது வேர்ப் பக்கத்தில் நமக்கு ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் பீன் டிஸ்கஸிங். அந்த டிஸ்கஸிங் பதிலாக வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா வில் ஹாவ் பீன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதுதான் வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். டென்ஸ் கிளியராக தெரியுதுன்னும் போது நம்மளால் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இது பர்ஃபெக்ட், இது என்ன டென்ஸ் அப்படின்றத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி டென்ஸ் வந்து ரொம்ப கிளியராக நான் இன்னொரு வீடியோவில் நடத்திருக்கேன். அதோடைய வீடியோவை நான் இந்த இன்பாக்ஸில் போட்டு விடுறேன். தென் டாஸ்க் 1 கொடுத்துருக்காங்க பாருங்க. சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து நம்ம பாசிவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். த கவர்னர் இன்னாகிரேட்டட் தி எக்ஸிபிஷன் அட் 10 o'clock. ஸோ இங்கே இன்னாகிரேட்டட் அப்படின்றது நமக்கு வேர்ப். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஆக்டிவாக பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வரப்போம். இங்கே த கவர்னர்ன்றது சப்ஜெக்ட், இன்னாகிரேட்டட்ன்றது வேர்பு, த எக்ஸிபிஷன் அப்படின்றது இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸிபிஷன் அப்படின்றத முன்னாடி கொண்டு வரோம். த எக்ஸிபிஷன் இன்னாகிரேட்டட் ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால வாஸ் இன்னாகிரேட்டட். பைன்ற ப்ரிப்போசிஷன் நம்ம எழுதிப்போம் கண்டிப்பாக. ஸோ த எக்ஸிபிஷன் வாஸ் இன்னாகிரேட்டட் பை த கவர்னர். இப்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. வேறு எந்த சேஞ்சஸும் பெருசாக நம்ம பண்ணலை. வாஸையும் பையும் போட்டிருக்கோம். ஸோ பை த கவர்னர் அட் 10 o'clock. அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். தென் த crowd expected the leader to arrive early in the morning. ஸோ த crowdன்றது இங்கே நமக்கு சப்ஜெக்ட், expected அப்படின்றது நமக்கு verb. தேர் லீடர்னும் போது நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இப்போ சப்ஜெக்டாக மாறப்போகுது. தேர் லீடர் இங்கே அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் வந்திருக்கு பாருங்கள். பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டாவே முன்னாடி நம்ம வாஸ் போட்டுக்கலாம். ஸோ தேர் லீடர் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு அரைவ் early in the morning பை த crowd. இந்த சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக கொண்டு வரோம் இல்லையா, லாஸ்ட்டாக கொண்டு வர போகிறோம். அதனால் பை ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால அது அப்படியே லாஸ்ட்டில் கொண்டு வரோம். பை த crowd. So their leader was expected to arrive early in the morning by the crowd. இது நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ண கற்றுக்கிட்டு நம்ம வேர்பு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா அந்த வேர்புக்கு முன்னாடி என்ன போடணுன்றதை புரிஞ்சுக்கிட்டாவே ப்ரிப்போசிஷன் எங்கே போடணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணிடலாம். ஸோ ப்ரிப்போசிஷன் எப்பயுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறக்கூடிய இடங்களில் நம்ம எங்கே ப்ரிப்போசிஷன் போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா பை த கவர்னர், பை த crowd. பாருங்கள், அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறுற இடத்துல நமக்கு அந்த பையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். Who taught her computer science? இங்கே தாட்ன்றது டீச் அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்ட் டென்ஸ் தான் தாட். இந்த இடத்துல TAUGHT தாட். பாருங்கள், யார் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்க? அப்போது பை ஹூம் வாஸ் இங்கே கொஷனாக இருக்கு இல்லையா, ஹூ அப்படிங்கிறது ஒரு கொஷன் வேர்டு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஷன் வேர்ட்ஸ் வரக்கூடிய இடத்துல நம்ம பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ஹூ வந்து ஹூமாக சேஞ்ச் ஆகிடுது. பை ஹூம் வாஸ் இங்கே தாட்ன்றது பாஸ்ட் டென்ஸ், அதனால் இங்கே வாஸ் போட்டிருக்கோம். பை ஹூம் வாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாட் டு ஹெர். இங்கே ஹெர்ன்றது நமக்கு ஆப்ஜெக்ட், அப்படியே நம்ம அங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ பை ஹூம் வாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாட் டு ஹர். கொஷனாக இருக்கும்போது அதோடைய
பேட்டர்ன் வந்து நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை, அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ பை whom was computer science taught to her? They unanimously named Ravi the captain of the team. இங்கே தேன்றது சப்ஜெக்ட், ரவின்றது நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட். இங்கே நேம்டுன்னும் போது நமக்கு அதுதான் வேர்ப். ஸோ இங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் வந்து ரவி. ஸோ ரவி எடுத்து முன்னாடி போட்டுறோம். ரவி வாஸ் இங்கே நேம்டுன்னும் போது நமக்கு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, ஸோ வாஸ் போட்டுக்கிறோம். ரவி வாஸ் அன்அனிமஸ்லி அப்படின்னும் போது ஒரு தலைப்பட்சமாக தேர்ந்தெடுத்துட்டோம், யாரோட எதிர்ப்பும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறது அன்அனிமஸ்லி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரவி வாஸ் அன்அனிமஸ்லி நேம்டு த கேப்டன் ஆஃப் தி டீம். அந்த லாஸ்ட்டாக வரக்கூடியதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். President gave the commander an award. ஸோ பிரசிடென்ட் கமாண்டருக்கு அவார்டு கொடுத்தாங்க. இங்கே அவார்டுன்றதை நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வர போகிறோம். ஸோ அண்ட் அவார்ட் இங்கே கேவ் அப்படின்றது நமக்கு பாஸ்ட் டென்ஸ். எப்பயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆக்டிவ்லேருந்து பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கொண்டு வரணும், வேர்புன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போது கிவ் தான் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ கிவ், கேவ், கிவன். கிவன் தான் நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அதனால தான் இங்கே கேவை வந்து கிவன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். ஸோ அண்ட் அவார்ட் வாஸ் கிவன் டு த கமாண்டர். யாருக்கு கொடுத்தாங்க? கமாண்டருக்கு கொடுத்தாங்க. யார்? பை த பிரசிடென்ட். எப்பயுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறக்கூடிய இடத்துல தான் பை யூஸ் பண்ணுறோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் அவார்ட் வாஸ் கிவன் டு த கமாண்டர் பை த பிரசிடென்ட். டு நாட் டெல் அ லை. இங்கே நமக்கு கமாண்ட், இது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கமாண்ட் ரெக்வஸ்ட் எல்லாம் வரும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரே படித்தோம். லெட்டு, அடுத்து சப்ஜெக்ட் வரணும், அடுத்து பி வரணும், இதெல்லாம் படித்தோம். நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று படித்தோம் இல்லையா. ஸோ டு நாட் டெல் அ லை அப்படின்றது எப்பயுமே இந்த கமாண்ட் ரெக்வஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வந்தாவே ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். இங்கே சப்ஜெக்ட் என்னது? பொய். பொய்யை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நான் பொய் பேசக்கூடாது. அப்போ எதை பற்றி இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம்? பொய் அப்படிங்கிற லையை பற்றி தான் பேசுகிறோம். அதுதான் நமக்கு சப்ஜெக்ட். அப்போது லெட்டுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் வரணும். லெட் அ லை. இங்கே நாட்டுன்ற வேர்டு வந்திருக்கிறதுனால நாட் டு பி டோல்டு. இங்கே பி ப்ளஸ் வேர்புன்னு படித்தோம். ஸோ டெல்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது? டெல், டோல்டு, டோல்டு. டோல்டு தான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப். ஸோ லெட் அ லைன் நாட் டு பி டோல்டு அப்படின்றது தான் இது சேஞ்ச் பண்ணுற ஃபார்ம். ப்ளீஸ் ஓப்பன் த டோர். இதுவுமே நமக்கு இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தான், ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். ஸோ நமக்கு இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் கமாண்ட் ரெக்வஸ்ட் ஆர்டர் எல்லாம் வரும்போது லெட்டு போட்டுக்கிறோன்னு படிச்சிருக்கோம். ஸோ லெட் ப்ளீஸ் ஓப்பன் த டோர்னா இங்கே சப்ஜெக்ட் இது நமக்கு டோர் தான், டோரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போது லெட்டு பக்கத்தில் உடனே என்ன வந்துடணும்? சப்ஜெக்ட் வந்துடணும். அடுத்து அது பக்கத்தில் பி வந்துடணும். பி வந்ததுக்கப்புறம் நமக்கு வேர்பு வரணும். வேர்பு வந்து என்ன ஃபார்மில் வரணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் வரணும். ஸோ ஓப்பன், ஓப்பன்டு, ஓப்பன்டு மூணாவது ஃபார்ம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ ஓப்பன் வந்து இங்கே ஏன் ஓப்பன்டா ஆச்சுன்னா நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது எப்பவுமே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப். அப்போது லெட் த டோர் பி ஓப்பன்டு ப்ளீஸ். அங்கே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ளீஸ் எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். தென் இட் இஸ் டைம் டு ஸ்டாப் த ஒர்க். ஒர்க்கை ஸ்டாப் பண்ணக்கூடிய டைம் இது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் டைம் ஃபார் த ஒர்க் டு பி ஸ்டாப்டு. இங்கே ப்ரெசென்ட் வந்துருக்குது பாருங்கள். ஸ்டாப்ன்ற வேர்டு வந்து நமக்கு ப்ரெசென்ட். ஸோ இங்கே வந்து டு பி அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரெசென்ட் இன்ஃபினிட்டிவ் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டிவ்னா டைமே வந்து டென்ஸ் வந்து ப்ராப்பராக சொல்லாதது தான் இன்ஃபினிட்டிவ் படித்தோம். ஃபைனட் இன்ஃபினிட்டிவ் படித்தோம். ஸோ இங்கே எக்ஸாக்டாக நமக்கு டென்ஸ் என்னன்னு தெரியாத இடத்துல டு பி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இட் இஸ் டைம் ஃபார் த ஒர்க் டு பி ஸ்டாப்டு. They say he is a spy. அவங்க சொன்னாங்க இவன் வந்து ஸ்பை அப்படின்னு. ஸ்பைனா அந்த தூதுவன் சொல்லுவாங்க இல்லையா, வந்து என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் நோட்டம் விடுவாங்க, அதான் ஸ்பை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே சே அப்படின்னு வந்துட்டாவே இட் இஸ் செட்ன்னு மாற்றிக்கணும், நம்ம ரூலில் படித்தோம். ஸோ தே சே இங்கே என்னவா மாறி போயிடுச்சு? இட் இஸ் செட். என்ன சொன்னாங்க? தட் ஹீ இஸ் அ ஸ்பை. அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ தே சே வந்துடுச்சுன்னா இட் இஸ் செட் போட்டுக்கோங்க, தட்ன்ற வேர்ட் போட்டுக்கிட்டு ஹீ இஸ் அ ஸ்பை, மீதெல்லாம் அப்படியே எழுதிடலாம். ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிஸ். எப்பயுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸை வந்து நிறைவேற்றணும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஒன்ஸ் ப்ராமிஸ், இங்கே ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வருது பாருங்கள். ஒன்ஸ் ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட் பை ஒன். ஸோ இங்கே கீப் அப்படின்றது நமக்கு கீப், கெப்ட், கெப்ட் தேர்ட் ஃபார்ம். கீப் உடைய தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து கெப்ட். ஸோ ஒன்ஸ் ப்ராமிஸ்
should be kept by 1. இங்கே 1ன்றது நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகும்போது இங்கே நம்ம by யூஸ் பண்ணிக்கிறோம். People burn a great deal of wood in winter. வின்டர் சீசனில் நிறைய wood வந்து மக்கள் எரிக்கிறாங்க. அப்போது இங்கே நமக்கு ஆப்ஜெக்ட் என்னென்னா கிரேட் டீல் ஆஃப் வுட்ன்றது தான் இங்கே நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படியே இங்கே சப்ஜெக்டாக மாறுது பாருங்கள். a great deal of wood in winter, a great deal of wood is burnt in winter by the people. இங்கே சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம by யூஸ் பண்ணிக்கிறோம். a great deal of wood is burnt. இங்கே burn அப்படின்றது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அதுடைய தேர்ட் ஃபார்ம் burn, burnt, burnt, தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் வந்து burnt. அதனால் இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா a great deal of wood is burnt in winter by the people. இங்கே ஏன் நம்ம was போடல அப்படின்னா இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறதுனால இங்கே is போட்டுக்கிறோம். அதுவே இதுக்கு முன்னாடி சென்டென்ஸில் நம்ம பார்க்கும்போது பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுனால was போட்டுக்கிட்டோம். இங்கே burnன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால் இங்கே is போட்டிருக்கோம். a great deal of wood is burnt in winter by the people. இப்படி கூட நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். a great deal of wood is burnt by the people in winter அப்படின்னு கூட எழுதி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். மீனிங் மட்டும் மாறாமல் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். where had you kept the book? நீ புக்ஸ் எங்கே வச்சுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறது. where have you kept the book? ஸோ இது கொஷனாக வந்திருக்குனால அந்த கொஷன் வேர்டே நம்ம அப்படியே சென்டென்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். வேர் ஹேட் த புக், இங்கே நமக்கு சப்ஜெக்ட் இது த புக் தான், அதனால் இதை இங்கே கொண்டு வந்துடும். வேர் ஹேட் த புக் பீன் கெப்ட் பை யூ. இங்கே கெப்ட்ன்ற வேர்டு ஆல்ரெடி நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இது கொஷனாக இருக்கிறதுனால இங்கே நமக்கு பீன் யூஸ் பண்ணுறோம். வேர் ஹேட் த புக் பீன் கெப்ட் பை யூ. when did you feel the tremors? ட்ரிமர்ஸ்ன்றது அந்த நடுக்கம் சொல்கிறோம்ல, அதுதான். அப்போ எப்போ அந்த நடுக்கத்தை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு கொஷன். ஸோ டிட் யூ ஃபீல்ன்றது இங்கே என்னவா மாறுதுன்னா இங்கே ட்ரீமர்ஸ்ன்றது நம்ம முன்னாடி கொண்டு வரோம். வேர் த ட்ரீமர்ஸ், இங்கே ப்ளூரல் இருந்தால் ட்ரீமர்ஸ்ன்னு ப்ளூரல் வந்திருக்கிறதுனால இங்கே வேர் போட்டிருக்கோம், வாஸ் போடாமல். சிங்குலர் இருந்ததா வாஸ் போட்டிருப்போம், இங்கே ப்ளூரலாக இருக்கிறதுனால வேர் போட்டிருக்கோம். ஸோ when were tremors felt by you, இங்கே ஃபீல்ன்றதோட தேர்ட் ஃபார்ம் வந்து ஃபீல், ஃபெல்ட், ஃபெல்ட். ஸோ தேர்ட் ஃபார்ம் எழுதியிருக்கோம். when were tremors felt by you? how did you do the experiment? எப்படி நீ எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறோம். ஸோ கொஷனாக வரும்போது அந்த கொஷன் வேர்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும். how, இங்கே டிட்ன்னு இருக்கிறதுனால நம்ம வாஸ் போட்டுக்கிறோம். how was the experiment finished by you? ஸோ how did you doன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஃபினிஷ்டுன்ற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். how was the experiment done by you கூட போட்டுக்கலாம், இல்லைனா finished by youன்னு போட்டுக்கலாம். then whose car did someone park in front of your gate? உங்கள் கேட்டுக்கு முன்னாடி யாருடைய காரை நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ இந்த கொஷனாக இருக்கிறதுனால அந்த கொஷன் வேர்டே எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். whose car was parked, கொஷன் வேர்டு எழுதிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேர்பை கொண்டு வந்துடுறோம். ஸோ டிட்ன்றதுனால நம்ம இங்கே வாஸ் போட்டுக்கிறோம். whose car was parked by someone, இங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக கொண்டு வர இடத்துல நம்ம by யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். by someone in front of the gate, parked in front of the gate by someone அப்படின்னு கூட நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், மீனிங் மாறாது. Thanks for watching my video. Take care.